எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லப்படுறேன். இந்த கதையோட டிங் ராபிட்டோ பைக். எப்போவுமே ஆட்டோ கார் தான் பிடிச்சி போவாங்க. இப்போலாம் புதுசாக ஒன்று உருவாயிருக்குது, ராபிட்டோ பைக்குன்னு. அந்த பைக்கை ஒருத்தர் போகணுன்னு புக் பண்ணிடு. அந்த பைக்கு நின்று, சார் நான் லொக்கேஷன் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, இதோ வெளில வரேன்னு வந்தாராம். அவர் ஏறி உட்காண்டாராம். அவர் பின்னால் ஒரு பேக் இருந்துச்சான். அவருக்கு ரொம்ப இடைஞ்ச, சரி எப்படி பண்ண சொல்லுதுன்னே தெரியாமல் இருந்தாராம். நடுவில் ஒரு ஆட்டோ வந்துச்சான். அவர் சொன்னாராம், வண்டி ஓட்டுறாரு, எப்படி வராமல் பாரு, எல்லாருக்குமே இப்போ மக்கள் எல்லாம் எல்லாருமே கஷ்டப்படுறதே இதுதான், எல்லாருக்குமே இடைஞ்சாதான் இருக்குன்னு. அவர் ஐயோ அந்த பேக்கையே பார்த்துட்டு இருந்தார். சரின்னு போனா, நீ பாருங்க, 1 கிலோமீட்டர் போகிற வெளியே 10 கிலோமீட்டர் போகிற மாதிரி இந்த பக்கம் போக வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னார். அவர் பேக்கையே பார்த்துட்டு இருந்தார். அப்புறமாட்டி இதை மாதிரி நிறைய குறை சொல்லிகிட்டே இருந்தனால ஒரு இடத்துல போய் நிறுத்தினார். சார் உங்கள் இடம் வந்துச்சு அப்படின்னு. அவர் இறங்கினோன்னு எவ்வளோ பணம் கேட்டார். 100 ரூபாய் சார் அப்படின்னு சொன்னார். கொடுத்துட்டு அவர் வாங்கினானோ. சரி சார் நான் போயிட்டு வரேன்னு சொல்லும் போது, அப்பா ஒரு நிமிஷம்னு சொன்னாங்க. என்ன சார்? இல்லை நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நான் நீங்கள் சொல்கிறீங்க முதல்ல ஆட்டோ கொடுக்க வந்துச்சு, அது மக்களுக்கு இடைஞ்ச சொல்கிறீங்க, அது மட்டும் 1 கிலோமீட்டர் போகிறது 100 கிலோமீட்டர்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்கிறீங்களே, முதல்ல நீங்கள் இடைஞ்சல் பண்ணாமல் இருக்கீங்களா கிட்ட. சார் நான் நல்லா தான் சார் இருக்கேன், நான் யாருக்கும் இடைஞ்சல் பண்ணலை சொன்னோன்னே அவர் சொன்னாராங்க, ஏறி உட்காண்டதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு எவ்வளோ இடைஞ்சல் தெரியுமா, அந்த பேக்கை நீங்கள் பின்னால் மாட்டிக்கிட்டு துண்டி இடத்துல நானே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். சார் சார் நீங்கள் முன்னாலே சொல்லிக்கலாம்ல சார் அப்படின்னு சொன்னார். நீ தானே வேலை பார்க்குற, நீ தானே இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டு போயா அப்படின்னு சொன்னார். அவரும் போய் தர. சே நம்ம இன்னைக்கு தான் முதன்னு ஆசைப்பட்டு பைக் எடுத்தோம், அதுக்குள்ளே இப்படி திட்டிட்டோமே, நம்ம முதல்ல இது இடைஞ்சலாக இருக்கணுமான்னு இனிமேல் பார்க்கணும். நம்ம அடுத்தவங்கள சொல்லிட்டு நம்ம இப்படி பண்ணிட்டோமேனு தலையில் வச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம முதல்ல கரெக்டாக இருக்குமான்னு நம்ம செட் பண்ணணும். அப்புறமாட்டி தான் அடுத்தவங்க எப்படி இருக்காங்க அடுத்தவங்க பற்றி குறை சொல்லணுமே தவிர, அடுத்தவங்கள பற்றி கரை சொல்லிட்டு நம்ம இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெரிய தொட்டுங்க. பாய் பாய்.